first graduation day of our college. A lot of dream, a lot of hope, a lot of expectations. We have started this Acharya College of Engineering Technology way back in 2010. So I definitely believe the same auditorium I would have addressed you the inaugural session. So you are the most lucky batch. Clap for yourself, the first batch and the real batch, who took this college with a lot of pride and hope. ஒரு புதுசாக காலேஜ் ஆரம்பித்த உடனே அதை ஜாயின் பண்ணி என்னோட ஃப்யூச்சர் காலேஜ் நம்பி வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த டெசிஷன் எடுத்தது உங்களுக்கும், அன்னைக்கு உங்களுக்கு அந்த டெசிஷனை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா அம்மாவுக்கும் பர்சனல் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் கிராட்டிடியூட் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் அமைகிறது பெரிய விஷயம். ஐ லவ் ஃபார் யூ அகெயின் ஒன் மோர் டைம். பிக் லவ், லாட் ஆஃப் ஹாப்பினஸ், கிராட்டிடியூட். என்ன ஃபர்ஸ்ட் பேட்ச் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர். என்னோட பிஎட் காலேஜ் ஆரம்பித்த அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பேட்ச். அந்த பேட்ச் பசங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப அண்ணன் வராங்க. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆர்ட்ஸ் காலேஜோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபர்ஸ்ட் பேட்சும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் லவ் அண்ட் கனெக்ட். நிறைய பேர் இத்தனை வருஷம் காலேஜ் முடிஞ்சு போயிருந்தாலும் அந்த பர்சனல் டச்சோடு தான் இருந்தீங்க நிறைய பேர். மை பர்சனல் லவ் ஃபார் யூ. காலேஜ் கிராஜுவேஷனால ஒரு சந்தோஷம் தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஸோ my apologies for whatever the university and all other things have happened. உங்களுக்கு ஆனால் நல்ல காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாச்சு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நிறைய பேருக்கு. ஸோ யூ ஆல்ரெடி have become ரியல் இன்ஜினியர்ஸ். படித்து டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அப்போ வந்து படித்து இன்ஜினியர்ஸ், இப்போ வந்து கற்றுக்கிட்ட இன்ஜினியர்ஸாக வந்திருக்கீங்க. ஸோ யூ ஆர் ரியல் கிராஜுவேட்ஸ் டுடே. கிளாப் ஒன் மோர் டைம். இப்போ தான் இன்ஜினியரிங்காக என்ன உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கும். ஏன்னா இட்டு அட்லீஸ்ட் எனக்கு நான் இன்ஜினியர் நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருஷம் தேவைப்படுது. அப்போ என் மைண்ட் ஒரு ஸ்டேட்டில் தான் சொல்லிச்சு, ஐ கேன் இன்ஜினியர். இன்ஜினியரிங் படிக்கிறது இல்லை, இன்ஜினியரிங் கற்றுக்கிறது இல்லை, இன்ஜினியரிங் செஞ்சு பார்க்கறது. இன்ஜினியரிங் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம இன்ஜினியர் ஆக முடியும். இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எங்கன்னா இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிச்சோன்னாக்கா ஐ எம் இன்ஜினியர் அந்த ஃபீலிங் வரும். அந்த திங்கிங் ஆஸ் எ இன்ஜினியர், feeling as an engineer and doing as an engineer and being an engineer, it's a different state. I believe in the time duration you would have started thinking yourself as an engineer, being an engineer, you would have started doing something worthwhile as an engineer. In this engagement as an engineer for the rest of your life, engineering your life and engineering the world, I believe as Acharya graduates you do something marvelous. Clap for yourself. ஏன்னா இந்த இன்ஜினியரிங் மைண்ட் செட் வந்தால் தான் உண்மையான இன்ஜினியர். ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டோம், இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வாங்கிட்டோம், அந்த இன்ஜினியரிங்கான ஃபீல் இல்லாமல் இருக்காங்க, திங்கிங் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் ஆச்சாரிய பசங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் இருக்கும். ஐ கேன் அது உள்ள ஒரு இண்டிவிஜுவல் செல்ஃப் இருக்கும். ஸோ என்ஜாய். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் வந்தாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் அபவ் ஆல் இந்த கிராஜுவேஷன் கவனம் வாங்கி போட்டு கான்வகேஷன் செரிமனியில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஒரு அக்கேஷன். மை பர்சனல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இன்ஜினியராக இருந்து நம்ம என்ன சாதிக்க முடியுன்றதை தயவுசெய்து திரும்ப யோசிங்க. திரும்ப ஃபீல் பண்ணுங்கள். இன்ஜினியராக ஃபீல் பண்ணுங்கள், இன்ஜினியராக பிஹேவ் பண்ணுங்கள். அந்த இன்ஜினியரிங் டைமென்ஷனை வாழ்ந்து பாருங்கள். ஒன் இன்ஜினியர் கேன் சேஞ்ச் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். தட்ஸ் ஆல் ஐ பிலீவ். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, the entire humanity today is built by thought process, and that comes from the first engineer who came with the fire, first engineer who built the thatched hut, first engineer who made the roads happen, first engineer who built the wheels. So all that engineering marvel that we enjoy today is the mind of the engineer. So I will definitely be more and more happy. One grand day will come, one among you from your branch and many among you from your branch would have been the spark or a trigger in such engineering thought process that you would have done something significant, and you are doing or in your research or in your development would have made a difference in the entire humanity, and people would have benefited out of it. The larger the better you think, the bigger. I will be more happy. Today we have two eminent wonderful chief guests for us, and my favorite person who I have always
enjoyed the company with this our Sri Shahjah Gandhi, our Minister Ji. Give a round of big applause for him. He's a very young and enthusiastic, inspiring personality. Every time I witness this address to the students community, he is very much direct and he is very much inspiring. And most importantly, விஷயம் தெரிஞ்சு பேசுறதுக்கு கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அண்ட் அவர் எல்லா விஷயத்தையும் அந்த எசன்ஸோட அந்த கோர் வேல்யூஸோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு yes such clarity in what is the addressing and way he is connected to the people and the public, and most important thing is the most updated personality I have ever seen. Give a round of big applause for him. The minister எல்லா டைமென்ஷன்லையும் தன்னை வளர்த்துக்கிட்டு எல்லா டைமென்ஷன் தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு எப்பயுமே இருக்காரு. the most updated personality. எனக்கும் அவருக்கும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, அவங்க அப்பா வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. எங்க ரெண்டு பேருக்கு ஆஸ் அ சன் ஆஸ் அ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா அப்பாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை நம்ம காப்பாற்றி ஆகணும். அப்பாவுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அதை நம்ம கெடுக்காமல் பாதுகாத்தாகணும். இந்த ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அறியாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அந்த அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால டுடே God has kept him in a most decorated position. இதுக்கு மேலே அவங்க நல்ல பொசிஷன் வருவாங்க. பட் இன்னைக்கு மினிஸ்டர் லெவலில் இருக்காங்கனாக்கா அப்பா அம்மாவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துட்டு வருதான். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானும் இருக்கேன், எனக்கு இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிலீவ் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஆலமரத்துக்கு கீழே இருந்தால் நம்ம ஆலமரம் ஆக முடியாது, கொஞ்சம் தண்ணி நிற்கணும். அதே மாதிரி அவரும் அவங்க அப்பா அம்மா கூட எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கிராண்டியூ இருந்தாலும் தனக்கும் தனியாக ஒரு சிக்னேச்சர் எஃபெக்ட் எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தட் வே ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் being with us on the great occasion, and your presence makes a huge impact for us, and I'm looking forward for you addressing the young minds. And for sure பாண்டிச்சேரினாலே எஜுகேஷன் வரும்போது ரெண்டு இன்ஸ்டியூஷன் தான் டாப் மோஸ்ட். ஒன்று ஜிப்மர், ஒன்று பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். நோ டவுட் இன்ஜினியரிங்னாக்கா இது சவுத் இந்தியாவில் டாப் மோஸ்ட் லெவலில் நிற்கிற ரேங்கிங்கில் இருக்குது நம்ம பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். அதோட பிரின்சிபல்லாம் வந்து இஸ் எலைட் மெம்பர் ஆஃப் த இன்ஜினியரிங் கம்யூனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி சார். யூர் ப்ரெசன்ட் அண்ட் யூர் பார்ட்டிசிபேஷன் மேக்ஸ் ஹியூஜ் கிராண்டியூர் ஃபார் த அக்கேஷன். Thank you so much, and I congratulate all the graduates, the fathers and mothers, and my personal thanks to all the HODs and the staffs who are taking the college to new heights. ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஆரம்பிக்கும் போது இது ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடையாது. ஆச்சாரிய இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜ் இருந்தாங்க. ஆச்சாரிய இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ் பொசிஷனுக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜும் கிடையாது, பெஸ்ட்டு காலேஜும் கிடையாது. ஆனால் ஆச்சாரிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு யூனிக் காலேஜை மாற்ற முடியும்னு நான் ட்ரை பண்ணேன். அன்னையிலேருந்து இது வரைக்கும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு ட்ரிப் எடுத்துருக்கோம். ஆச்சாரிய காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது யூனிக்னஸ் ஸ்பெஷாலிட்டி இல்லைனாக்கா பசங்க என்ன இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களாலே முடியும் சொல்லிட்டு பெக்கப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல நியூ டைமென்ஷன் இண்டஸ்ட்ரியில இறங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு டைமென்ஷன் கொண்டு வந்திருக்கும். அதில் நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு, பார்ட் டைம் ஜாப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காலேஜ் அடுத்த டைமென்ஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். I have personally involved in certain rearrangement in the college happenings. ரெகுலராக காலேஜ் இல்லாமல் ஒரு நியூ டைமென்ஷனுக்கான ஏற்பாடு பண்ணி அது நிறைய பெனிஃபிட்டும் பார்த்துட்டு வரோம். த ஃபீட்பேக் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ நீங்கள் படிக்கும்போது இல்லாத நிறைய விஷயம் அந்த யூனிக்னஸ் அதை வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோர் நீங்கள் எங்கே போனாலும் எப்போ இருந்தாலும் சரி, நான் எங்கடா படிச்சு திருப்பி கேட்கும்போது எப்படி நான் அந்த ஷாஜகான் சார் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஐடென்டிட்டினாக்கா என்ன புள்ளன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டினா அது இந்த காலேஜோட ப்ராடக்ட், இந்த இன்ஸ்டியூஷனோட ப்ராடக்ட்னு தலைவர் வந்து ஹிட் அபவுட் த ஷோல்டர். ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ கேன் டிக்ளேர் ஐ அம் a student of Acharya. That pride that should be there for you. உங்களை பார்த்து நாங்களும் பெருமை பண்ணணும். He is a student of Acharya, she is a student of Acharya. நாங்களும் சொல்லி எங்கள் பெருமை பட்டுக்கணும். Love you so much. Enjoy the day. You are a graduate from today onwards. You are nobody, but from today you are somebody who can make a difference. Love you so much.